ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங் எல்லாருக்கும். இன்னைக்கு நான் என்ன ஸ்பெஷல் சொல்ல வரேன்னா, நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஒரு கிஃப்ட். அதாவது எங்கள் வீட்டில் ஒரு புதுசாக ஒரு பொருள் வந்திருக்குது. அந்த என்ன என்ன பொருள்னா, நீங்களே பார்த்து கண்டு மகிழுகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த பொருள். இது எப்படி வந்துச்சுன்னா, எங்களுக்கு இந்த பொருள் எங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் வாங்கினது கிடையாது. எப்படின்னா, நாங்கள் இருக்கிறது வாடகை வீட்டில். அந்த வாடகை வீட்டில் மேலே ஒரு 2 குரூப் தங்குறாங்க. ஃபஸ்ட்டு ஃபேமிலி, செகண்ட் ஃபேமிலி. இந்த லாஸ்ட் ஃபேமிலி இருக்கிற ஒரு சிஸ்டரோட ஹஸ்பண்ட் தான் இங்கே வச்சுட்டு போனாங்க பொங்கல் லீவுக்காக. அவங்க செவ்வாய்க்கிழமை இல்லை, புதன்கிழமை வச்சுட்டு போனாங்க. புதன்கிழமை ஈவினிங் ஒரு 9:30 போல் இருக்கும், வச்சுட்டு எல்லாமே செட்டப் பண்ணி போனாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபிஷ் டேங்க்கு. ஆல்ரெடி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை ஃபிஷ் டேங்க்கு கலர் கலராக மீனுங்கள்லாம் இருக்குது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று சேட் நியூஸு. நேற்று ஒரே ஒரு பிளாக் ஃபிஷ் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், சின்னது. அது அது செத்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது சாரி, அது என்னன்னா ஃபுட்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகி போச்சுனால ஆக்சிஜன் வேறு சரியாக கிடைக்கலையா, செத்து போயிடுச்சு. ஆனால் ஆக்சிஜன் வச்சுருக்கோம், அதுக்கு நாங்கள் ஃபுட்டு இப்போ கரெக்டாக போடுறோம். ஆனால் ஆக்சுவலி எனக்கு நான் என்ன இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் ஸ்கூலில் ஆப்பிள் கிட்ஸில் ஒர்க் பண்ணும்போது இதோட கொஞ்சம் பெரிய டேங்க்கு, இது சின்ன டேங்க் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்போ கொஞ்சம் பெரிய டேங்க்கு ஃப்ரண்ட்டில் வைப்பாங்க, முன்னாடி ஃப்ரண்ட்டில், உள்ளுக்குள்ளே வைக்க மாட்டாங்க. இது இப்போத்துக்கு சின்ன டேங்க் இல்லையா, அதனால வச்சுருக்காங்க இங்கே. அப்புறம் அவங்க சண்டே ஈவினிங், நாளைக்கு தான் சண்டே இல்லையா, எல்லாருக்கும் லீவ் இருக்கும் இல்லையா, வீட்டில் எல்லாருமே ஜாலியாக சிக்கனு மட்டன் எல்லாம் எடுத்து சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் சண்டே ஈவினிங்கே இந்த பொங்கல் முடியுது இல்லையா, இன்றைக்கோட முடியுது இல்லையா, அப்போது நாளைக்கு ஈவினிங்கே இந்த 2 குரூப்பும் வருவாங்க தனித்தனியாக. ஒரு வேளை சீக்கிரமாக ஈவினிங்கில் ஒரு 7 மணி இருக்கும். அவங்க 2 பேர் தனித்தனி குரூப்ஸாக வருவாங்க. இந்த டேங்க்கும் ஃபிஷ்ஷு இதெல்லாமே எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்குள்ளார வைப்பாங்க. இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இல்லையா காய்ஸ், நல்லா இருக்குல்ல இந்த ஃபிஷ் டேங்க்கு. நீங்கள் இதில் என்னோட கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க்கு நானும் இந்த மாதிரி வாங்கிக்கலாமான்னு சொல்லுங்கள். கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் நல்லபடியே பார்த்துக்குவேன். தெரியாமல் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, ஃபுட்டு கொஞ்சம் இதாகிடுச்சுனால நேற்று பிளாக் ஃபிஷ் சின்னது செத்துருச்சு. ஆனால் இதெல்லாம் குட்டி குட்டிங்களாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது அதுக்குள்ளார ஜாலியாக விளையாடுதுங்க, எல்லாமே பண்ணுதுங்க. திடீர்னு மேலே சுற்றிக்கிட்டே இருக்குது, ஃப்ளாக் ஹாய்ஸ் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது. கீழே கொஞ்ச நேரம் போகுது. அப்புறம் இன்னொன்று இப்போ அவங்க ஒரு வீடு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், சின்னதாக ஒரு வீடு. அந்த வீட்டிலலாம் போய் முத்தம் வேறு கொடுக்குது. ஆச்சரியமாக இருக்குது, முத்தம் கொடுக்குது. அப்புறம் அந்த கீழே அந்த வீடுக்கு இதுக்கு கதவுக்கு கீழே அந்த ஹோல்குள்ளார போயிட்டு வருது. அந்த மாதிரிலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு என்னென்னா, எங்கள் மம்மியோட ஸ்கூலில் இதே மாதிரி ஃபிஷ் டேங்க் இருந்தது. அதில் என்னென்னா, இதோட கொஞ்சம் பெருசு எல்லாமே. இது சின்னது இல்லையா ஓரளவுக்கு, இது கொஞ்சம் பெருசு. ஒரு இதுக்கெல்லாமே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு கோடு தாண்டி இங்கேயும் அந்த காம்பவுண்டுக்கும் தாண்ட மாட்டாங்க, அடுத்த காம்பவுண்டுக்கும் தாண்ட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது
இது இது அது ஒரு ஹஸ்பண்ட் வந்து அங்கே அந்த காம்பவுண்டுக்குள்ளே சண்டை போட்டுட்டாங்க போல இருக்கு கும்பலில். அந்த மாதிரி அவங்க வந்து இங்கே தெரியாமல் வந்துட்டாங்கன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தெரியாமல் அந்த இதுக்குள்ளார கொஞ்சம் இதாகிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதுவுமே நினச்சிக்காதீங்க. சவுண்டு இது வந்திருக்கனால, ரிங்டோன் வந்திருக்கனால என் ஹஸ்பண்ட் தான் கால் பண்ணியிருக்காரு, அதனால தான். பரவாயில்ல, நான் கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து விஷயம் என்னென்னா, அதில் வந்துட்டு ஒரு கோடு வச்ச மாதிரி இங்கிட்டும் போகாமல் அங்கிட்டும் போகாமல் அந்த ஹஸ்பண்ட் வந்து அவரோட காம்பவுண்டுக்குள்ளாரையே சுற்றிட்டு இருக்குமா. ஒய்ஃபு மட்டும் அந்த காம்பவுண்டு போயிட்டு வருமா அந்த மாதிரி. ஆனால் அதுங்க வந்து இங்கே வரக்கூடாதாம்மா, அந்த மாதிரி சண்டை போட்டு எல்லாம் இது இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் காமெடியாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், சிரிப்பா அப்படிலாம் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்தில் ஃபிஷ்ஷுக்கே சண்டை போட்டு அதுங்களுக்கு அந்த அந்த குரூப்பும் கூட மிங்கிள் பண்ணாமல், எங்கேயும் மிங்கிள் பண்ணாமல் இதோட இதுலேயே வந்துட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ ஆஸ் யூஷுவலாக வந்துட்டு இப்போ வந்து ஒரு அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னா அவங்க மகனுக்கு வந்துட்டு வீட்டுக்கு உனக்கு வந்து இந்த வாரிசு இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டி இதெல்லாமே. அந்த மாதிரி இந்த மீன் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பண்ணிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே அங்கிட்டும் போகாமல் இங்கிட்டும் போகாமல் நீ பொண்டாட்டி மட்டும் அலோவ் பண்ணுமா, நீ போடிச்சிடலாம் தங்கம், நீ போயிட்டு வா அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுது. அந்த மாதிரி வச்சுக்குது. ஆனால் பொண்டாட்டி மட்டும் போயிட்டு வர மாதிரி. ஆனால் அந்த குரூப் வந்து இதுக்கிட்ட வரக்கூடாதாம்மா, இந்த காம்பவுண்டுக்கு வரக்கூடாதாம்மா, அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி, அதோட ப்ராப்பர்ட்டிக்கு வரக்கூடாதுன்னு அந்த மாதிரி சொல்லுது. இது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒன்றே ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நான் வந்து என்னோடய ஓன் ஹவுஸ், இப்போ நாங்கள் இருக்கிறது வாடகை வீட்டில் தான் இருக்கோம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மெயினாக என்னென்னா, என்னோடய பழைய வீட்டில் வந்துட்டு நாங்கள் வந்து லவ் பேர்ட்ஸ் வச்சுட்டு இருந்தோம். எங்கள் கிராண்ட் ஃபாதர், என்னோடய தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி 2019 தான் இருந்தாங்க, செப்டம்பரில். சாகிறதுக்கு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு லவ் பேர்ட்ஸ் வச்சுட்டு இருந்தோம். லவ் பேர்ட்ஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு வருஷமாக வச்சுட்டு இருந்தோம். அந்த ஒரு வருஷத்துலேயே வந்துட்டு எங்கள் தாத்தா 2018 வாங்கினோம். ரொம்ப நாள் வச்சுட்டு இருந்தோம். இப்போ 2019 எங்கள் தாத்தா இறந்ததுக்கு முன்னாடி வந்துட்டு அதில் ஜாலியாக ஒரு பொண்டாட்டி வந்துட்டு பயங்கர சண்டை போடுமா. அந்த இது புருஷன் பொண்டாட்டியோட நாங்கள் வந்து ஒரு மண் சட்டி வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மண் சட்டிக்குள்ளே வந்துட்டு நீ எதுக்கு என்னோடது எட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாமே சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு அப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு அது என்னடா பயங்கர சத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதோட அந்த இது இருக்குல்ல ஃபெதரை பிடிச்சி இழுக்கும் போது, நீ விடு, நாங்கள் போய் சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு இருந்துட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இது போட்டுட்டு இருந்தது. அப்போ இதுலேருந்து ஒரு ஸ்டோரி மாதிரி தானே ஃப்ரெண்ட்ஸ். இது எவ்வளோ அழகான கடவுள் ஒரு க்ரியேட்டிங்காக பண்ணியிருக்காரு. அது சண்டை போடுறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் எப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதே நல்லாவே தெரியும். நான் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ அழகாக போகுதுங்க இல்லையா ஃபிஷ் டேங்க். ஃபிஷ்ஷுங்களாம் கலர் கலராக ஃபிஷ்ஷு, ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, பர்பிள், லைட்டு பர்பிள் கலர் இருக்குது. நான் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒயிட் கலர் பர்பிள். க்யூட்டாக இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு. இந்த சின்ன சின்ன டைனிங்கெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது நான் ஃபுட்டு கொஞ்சம் கொடுத்துருக்கேன், சாப்பிட்டுட்ருக்கு. நல்லா பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கு இல்லையா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதிலேருந்து வைண்ட் அப் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு இந்த கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டது என்னென்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க்கு நானும் வச்சுக்கலாமா, நானும் வாங்கிக்கலாமான்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு பதில் நான் கொடுக்குறேன். அதுக்கேற்ற மாதிரி நானும் வாங்கிட்டு எவ்வளோ ஆச்சுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.